Hello students, 12th Biozoology, Chapter 5, Molecular Genetics பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம நம்ம பார்த்தது வாப்ளிங் ஹைபாத்திசிஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் போக போகிறோம். என்ன டாபிக் போக போகிறோம்னா ட்ரான்ஸ்லேஷன் போக போகிறோம். ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷனான எம்ஆர்என்ஏவை டிஆர்என்ஏவும் ஆர்ஆர்என்ஏவும் சேர்ந்து ரீட் பண்ணி அமினோ ஆசிடை ஒன்று சேர்க்கும். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம், ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிஆர்என்ஏனா என்ன, அதோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். இப்போ டிஆர்என்ஏ எதுக்கு தேவைப்படுதுன்னு நல்லா கிளியர் ஆகிப்போச்சு. எதுக்கு? டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆன எம்ஆர்என்ஏவை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, அதாவது அமினோ ஆசிட்லாம் ஒன்று சேர்த்து அதை ப்ரோட்டீனாக மாற்றுவதற்கு நமக்கு டிஆர்என்ஏ தேவைப்படுது. சரியா? அந்த டிஆர்என்ஏடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதில் டிஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர் இன்வெர்டட் க்ளோவர் லீஃப் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெர்டட் க்ளோவர் லீஃப் நீங்கள் சீட்டு கட்டெலாம் பார்த்துருக்கலாம். இந்த க்ளோவர் இலை எப்படி இருக்குன்னு நீங்கள் சீட்டு கட்டில் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி பார்த்துருக்கலாம் சீட்டு கட்டில். சரியா? அது அப்படியே தலைக்கீழே வச்சா எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரக்சரில் தான் இந்த டிஆர்என்ஏ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராபர்ட் ஹோலி அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. 2 டைமென்ஷன் மாடல் நம்ம கொடுத்துருக்குறாரு, அதை நம்ம பார்க்கோம் இல்லையா. ஸோ இப்போ இனிஷியலாக இது என்ன பண்ணுது, இந்த டிஆர்என்ஏ என்ன பண்ணுது, அமினோ ஆசிடை கொண்டு வந்து என்ன பண்ணுது, அமினோ ஆசிட் எங்கே இருக்குதுன்னு முதல் கேட்பான். அமினோ ஆசிட் எங்கே இருக்குன்னா அது சைட்டோபிளாசத்தில் இருக்குது. சரியா? ஸோ நம்ம படித்து வச்சுருக்கிறோம், டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிச்சு எங்கே நியூக்ளியஸில் பண்ணி எம்ஆர்என்ஏவை வெளியே ப்ரொடியூஸ் ஆகி சைட்டோபிளாஸுக்கு எம்ஆர்என்ஏ வந்துடுச்சு. சரியா? இப்போ எம்ஆர்என்ஏவில் எங்கே இருக்குது அப்படின்னா சைட்டோபிளாசத்தில் இருக்குது. சைட்டோபிளாசத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. சைட்டோபிளாசத்தில் நிறைய அமினோ ஆசிட் இருக்குது. எந்த அமினோ ஆசிடை முதல்ல சேர்க்கணும், எந்த அமினோ ஆசிடை ரெண்டாவதாக சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் என்ன, எவ்வளோ அமினோ ஆசிட் இருந்தாலும் டைரெக்டாக வந்து சேர்ந்துடாது. அப்போ அதெல்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுதான் இந்த டிஆர்என்ஏ. ஸோ டிஆர்என்ஏ என்ன பண்ணுது, சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்லாம் பிக்கப் பண்ணி அந்த எம்ஆர்என்ஏவில் கோட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் கோடுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோடுக்கு என்ன அமினோ ஆசிட் வேணுமோ அந்த அமினோ ஆசிடை கொண்டு வந்து ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணுது. இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் டிஆர்என்ஏ அப்படின்னு தேவைப்படுது. ஸோ இட் இஸ் ஆக்ட் அஸ் ஏ வெஹிக்கிள். இது வந்து ஒரு வெஹிக்கிளாக செயல்படுது. எங்கெங்கேயோ சைட்டோபிளாசத்தில் எங்கெங்கேயோ கிடக்கூடிய அமினோ ஆசிட்லாம் பொறிக்க ஏற்றாந்து என்ன அந்த எம்ஆர்என்ஏவில் சொல்கிற மாதிரி சேர்க்குற ஒரு வெஹிக்கிளாக யார் தேவைப்படுறாரு அப்படின்னா இந்த டிஆர்என்ஏ தேவைப்படுறாரு. ஸோ தட்ஸ் இட் இஸ் ஏ அடாப்டர் மாலிகுல். அடாப்ட் அமினோ ஆசிட் இது என்ன பண்ணுது, அமினோ ஆசிட் அடாப்ட் பண்ணி எம்ஆர்என்ஏவில் இருக்கக்கூடிய மெசேஜை கன்வெர்ட் பண்ணி இருக்கிற அமினோ ஆசிட்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு சீக்வன்ஸாக எடுக்க போகுது. அதனால் அது அடாப்டர் மாலிகுல் அப்படின்னு நம்ம ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிறவர் பாஸ்டுலேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ராபர்ட் ஹோலி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும், இப்படி இருந்தால் தான் இது இந்த அமினோ ஆசிடை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு ராபர்ட் ஹோலி அப்படிங்கிறவர் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாரு. அதுதான் வந்து இன்வெர்டட் க்ளோவர் லீஃப் மாடல் ஆர் இன்வெர்டட் எல் மாடல் அப்படின்னு நீங்கள் இந்த டயக்ராம்லாம் பார்க்குறது. இன்வெர்டட் க்ளோவர் லீஃப் மாடல் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஸோ இதில் நீங்கள் நான் 4 வட்டங்கள் போட்ட மாதிரி தெரியும். இது ஆக்சுவலாக வட்டங்கள் கிடையாது. இது வந்து ஒரு பார்ட் குறிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். சரியா? முதல்ல இந்த 3 வட்டங்கள் தான் இருக்கும். 3 அது என்ன சொல்லலாம், ஆம். இதுக்கு பேர் ஆம் அப்படின்னு பேர். இது இருக்குது பாருங்கள், ரைட் சைடு, மிடில் கீழே, லோயர் சைடில், லெஃப்ட் சைடில் சொல்கிறோம் இல்லையா. இதுக்கு பேர் ஆர்ம்ஸ். நீட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஆம் அப்படின்னு சொல்கிறோம். கால்கள் கைகள் அப்படின்னு சொல்கிறது அது ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஆர்என்ஏவை பொறுத்த மட்டும் எத்தனை ஆர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸ் இருக்குது. இதில் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி 3 ஆர்ம்ஸ், 1 2 3 ஆர்ம் இருக்குது. தெரியாமல், அதாவது ஜஸ்ட் ஏ லம்ப்பு, அந்த டிஆர்என்ஏவில் ஜஸ்ட் ஏ லம்ப், ஏ ஸ்மால் லம்ப் எக்ஸ்டென்ஷன். இந்த டி ஆமுக்கும் ஆன்டிகோடான் ஆமுக்கும் நடுவில் இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லம்ப் இருக்கும். இது என்னன்னு சொல்கிறேன்னா
எக்ஸ்ட்ரா ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 ஆர்மு, 3 ஆர்ம் ப்ளஸ் 1 எக்ஸ்ட்ரா. ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரா ஆர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, என்னென்ன ஆர்ம் அப்படின்னு பார்க்கலாமா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டி ஆர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. டி ஆர்ம். டி ஆர்ம் அப்படிங்கிறது டிஹெச்யூ. டிஹெச்யூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மில் டைஹைட்ரோயூரிடின் அப்படின்னு இருக்குது. இந்த ஆர்மில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைஹைட்ரோயூரிடின் இருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆர்முக்கு பேர் டி ஆர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை டிஹெச்யூ ஆர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஹெச்யூனா டைஹைட்ரோயூரிடின் அப்படின்னு சொல்கிறாங்க, யூரிடின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை டிஹெச்யூ ஆர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் ரெண்டாவதாக பார்க்கலாம் மிடில் ஆர்ம். இது வந்து மிடில் ஆர்ம். மிடில் ஆர்ம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிகோடான். மிடில் ஆர்ம் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது பாருங்கள், ஆன்டிகோடான். என்ன ஆன்டிகோடான்? இங்கே எம்ஆர்என்ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோ. எம்ஆர்என்ஏ என்ன பண்ணுது? எம்ஆர்என்ஏவில் நமக்கு கோடான் இருக்கும். எம்ஆர்என்ஏவில் கோடான் இருக்குது. இப்போ இங்கே ஜிஏஏன்னு இருக்கா, அப்போ இங்கே யூசின்னு இருந்திருக்கும் இல்லையா? இந்த எம்ஆர்என்ஏக்கு ஆப்போசிட்டாக வச்சுருக்கு இல்லையா, அதை தான் ஆன்டிகோடான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்ஆர்என்ஏவுக்கு நிகராக ஆப்போசிட்டாக வச்சுருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்டிகோடான் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்த்தது மிடில் ஆர்ம். மிடில் ஆர்மில் என்ன இருக்குது? ஆன்டிகோடான் இருக்குது. மிடில் ஆர்மில் ஆன்டிகோடான் இருக்குது. என்ன ஆன்டிகோடான்? ஜிஏஏ அப்படின்னு இருக்குது. இது எதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும்? எம்ஆர்என்ஏவுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். எம்ஆர்என்ஏவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரிப்ளட் கோடானுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். மூணாவதாக இருக்கக்கூடிய ஆர்ம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டி ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. டி ஆர்ம், டியூசி. டியூசினா என்ன சார்? டி அப்படிங்கிறது தைமிடின் அப்படிங்கிறது. அடுத்தது யூ அப்படின்னு சொல்லலையா, சீடோயூரிடின். இதை யூன்னு போடலாம், அப்படி போட்டிருக்கலாம். ஏன் நம்ம அந்த மாதிரி போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ சீடோயூரிடின், இட் இஸ் பார்ட்லி யூரிடின். அதனால் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, சீடோயூரிடின். அடுத்தது சிஸ்டின், சிஸ்டிடின். அடுத்தது சிஸ்டிடின். இந்த 3 இருக்கிறதுனால என்ன, டியூசி ஆம். இதுக்கு பேர் டியூசி ஆம் அப்படின்னு பேர். டியூசி ஆம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ மொத்தம் நம்ம 3 ஆம் பார்த்துட்டோம். இன்னொரு ஆம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஆம். இந்த ஆன்டிகோடான் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கும் இந்த டியூசி இருக்கக்கூடிய இடத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் வேரியபிள் ஆம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஆம். இந்த வேரியபிள் லூப்பை என்ன சொல்லலாம், எக்ஸ்ட்ரா ஆம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரைட். இது எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. ஒவ்வொரு ஆமுக்கும் ஒரு வேலை இருக்குது. என்ன ஒவ்வொரு ஆமுக்கும் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எந்த இடத்துல இந்த டி லூப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த டி லூப் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் கேன் பைண்ட் அமினோ அசைல் குரூப். அமினோ அசைல் குரூப்பை இது என்ன பண்ணும் அப்படின்னா பைண்டு பண்ணும். ஸோ இட் கேன் பைண்ட் த அமினோ அசைல் குரூப். நம்ம படிச்சிருக்கிறோம், தெரியுதா? என்ன சொல்கிறாங்க, ஒரு எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ கொண்டு வந்து கொடுக்கும் அமினோ ஆசிடை. அடுத்தது இந்த டிஆர்என்ஏ கேண்டி போயிடும், அடுத்தது இன்னொரு டிஆர்என்ஏ வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி வந்து சேரும்போது ஆக்சுவலாக என்ன ஆகும், இந்த அமினோ ஆசிட்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டே போகும் இல்லையா. ரைட். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் கண்டக்ட் பண்ணணும். அப்போ அதுதான் அமினோ அசைல் பைண்டிங் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த லூப்புக்கு இது வந்து ஆன்டிகோடான் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா லூப்புனா பைண்டிங் செஷன். லூப் அப்படிங்கிறது பைண்டிங் செஷன், பைண்டிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம். சரியா? ஸோ இதை வந்து அமினோ அசைல் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, இந்த பக்கம் இந்த மிடில் ஆம் என்னன்னு சொல்கிறாங்க, ஆன்டிகோடான் லூப். என்ன, இது கோடான் கூட இது சேரும், அதனால் ஆன்டிகோடான் லூப் அப்படின்றாங்க. இதை டி லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ரைபோசோமல் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரைபோசோமல் ஆர்என்ஏ கூட சேரும். இது எப்போ தேவைப்படும் ரைபோசோமல் ஆர்என்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ரைபோசோமல் ஆர்என்ஏ கூட டிஆர்என்ஏ போய் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவைப்படும், அப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அதான் டி லூப் என்ன பண்ணோம், ரைபோசோமல் ஆர்என்ஏ கூட ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ லூப் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் இல்லையா, கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங். இது எல்லாமே ஒரே டைமில் நடக்காது. எப்போல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஆர்என்ஏ சார்ஜ் நடக்கும். சார்ஜ் டிஆர்என்ஏவோ மாறும். அது என்ன நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். சார்ஜ் டிஆர்என்ஏவோ மாறும். அந்த சார்ஜ் அன்சார்ஜ்லேருந்து சார்ஜ் ஆகிறதுக்கு
இந்த லூப் தேவைப்படும். இது எம்ஆர்என்ஏவில் போய் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இது ரைபோசோமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அந்தந்த லூப்புக்குமே ஒரு இந்த ஒர்க் அப்படிங்கிறது இதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாலு இடங்களில் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கும். ஏன் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார்ம்டு டியூ டு ஃபோல்டிங் பேட்டர்ன். இந்த லூப் ஃபார்ம் ஆனதுனால ஃபோல்டிங் பேட்டர்ன், இந்த மாதிரி க்ளோவர் ஸ்ட்ரக்சர் வந்ததுனால ஃபோல்டிங், இந்த ஆர்என்ஏ ஃபோல்ட் ஆச்சு. அப்படி ஃபோல்ட் ஆகும்போது இந்த ஃபோல்டில் ஏற்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது. சரியா? ஏன் டபுள் ஸ்டாண்டர்டாக மாறிச்சு? ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும்போது இந்த லூப் ஃபார்ம் ஆச்சு. இந்த லூப் ஃபார்ம் ஆகும்போது என்ன நடந்ததுன்னா, ஃபோல்டிங் மேபி ஹேப்பன். ஃபோல்டிங் நடக்கும்போது அந்தந்த காம்ப்ளிமெண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி என்ன அப்படின்னா, தே கேன் அரேஞ்ச், அந்தந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ஃபோல்டட் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ப்ராசஸ் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் ஆர்ம்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த ஆர்ம்ஸுக்கு எத்தனை ஆர்ம்ஸ் இருக்குது, வேரியபிள் ஆர்ம் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த ஆர்முடைய வேலை என்னன்னு பார்த்தோம். ஒவ்வொரு ஆர்ம்ஸும் லூப்பிங் ப்ராசஸ் பண்ணுது, எதை லூப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டிகார்டனுக்கு ஆப்போசிட்டாக மேலே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஸ்டார்டிங் 3' எண்டு, இந்த டிஆர்என்ஏடைய 3' எண்டு. இந்த 3' எண்டில் அமினோ ஆசிட் அட்டாச் ஆகக்கூடிய இடம் இதுதான். அமினோ ஆசிட் மே பி அட்டாச்டு ஆர் அமினோ ஆசிட் ஆர் அட்டாச்ட் இன் த பொசிஷன் ஆஃப் 3' end of tRNA இன் திஸ் பொசிஷன். இதுக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன இருக்கும், ஆன்டிகோடான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அந்த ஆல்வேஸ் எண்டு வித் 5' ஆஃப் திஸ் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ இங்கே என்ன பண்ண போகுதுன்னு தெரியுது. மேலே அப்போ அமினோ ஆசிட் வந்து ஃபிக்ஸ் ஆக போகுது. அமினோ ஆசிட் ஃபிக்ஸ் ஆனால் தான் இந்த டிஆர்என்ஏ அப்படிங்கிறது ஏபிள் டு கிவ் த மேட்சிங் ஆஸ் பர் கோடட் இன் எம்ஆர்என்ஏ இல்லையா. த கிவ் மேட்ச்டு அமினோ ஆசிட். இந்த டிஆர்என்ஏ என்ன பண்ணுது, மேட்சான ஒரு அமினோ ஆசிடை இந்த எம்ஆர்என்ஏ கொடுக்குற கோடு பிரகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிடை கொண்டு வந்து கொடுக்க முடியும். மேலே ஒரு அமினோ ஆசிட் ஒட்டினா தான் இல்லையா. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஆன்டிகோடான். இந்த ஆன்டிகோடானில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், வாபிள் ஹைபாத்திசிஸில் சொன்னோம், ஏதாவது 2 ஃபிக்ஸ் ஆனாலே போதும். பாருங்கள், ஏதாவது 2 ஃபிக்ஸ் ஆனாலே போதும். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த பேஸ் பேரிங் நடந்துடும். ஒன்று கடைசியாக இருக்கிறது ஃபிக்ஸ் ஆகாமல் கூட போகலாம். இங்கே நம்ம முதல்ல இப்படி வரைஞ்சி வச்சுருந்துருப்போம், 5' அந்த பக்கமாக இருந்திருக்கும் வாபிள் ஹைபாத்திசிஸ் நடத்தும்போது. இப்போ இந்த டிஆர்என்ஏவில் நம்ம இப்படி போட்டிருக்கோம், இங்கே 5' இந்த பக்கம் போட்டிருக்கோம். அப்போ எது வந்து வாபிளாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜி தான் வாபிளாக இருக்கலாம். சரியா? ஸோ 5' பக்கம் தான் அந்த 3rd பேஸ் பேர் இருக்கும். அதை பொறுத்து தான் நம்ம சொல்கிறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது என்னென்னா, வெறும்ன ஸ்ட்ரக்சர், ஆர்என்ஏவுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துருக்கோம். இதில் எப்படி ஒரு அமினோ ஆசிட் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் நடக்கும்போது ஏன்னா எம்ஆர்என்ஏ நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசம் வந்துடும். சைட்டோபிளாஸில் எக்கச்சக்கமான அமினோ ஆசிட் இருக்கும், கிடக்கும். ஆனால் எல்லா அமினோ ஆசிடையும் என்ன எம்ஆர்என்ஏ கோட் பண்ணுற மாதிரி 1 by 1 என்ன பண்ணோம், மேட்ச் பண்ணி எடுத்து, அதாவது இந்த மணி கோக்குற மாதிரி, நூலில் மணி கோக்குற மாதிரி இந்த வேலையை செய்யணும். இது யார் செய்வார்? இந்த டிஆர்என்ஏ தான் செய்வார். சரியா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிஆர்என்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த டிஆர்என்ஏ என்ன பண்ணுறாரு, செலக்டாக போய் அமினோ ஆசிடை எடுக்கிறார். அது எப்படி அமினோ ஆசிடை எடுத்துக்கிட்டு ஒரு சார்ஜு டிஆர்என்ஏவாக மாறுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது டிஆர்என்ஏ ஸ்ட்ரக்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.